Hello friends, welcome to our channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற டெசர்ட் Bread Halwa. இதுக்கு தேவையான ingredients பால், bread, நெய், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை. ஒரு pan வச்சுக்கலாம். லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், நல்லா சூடாகி நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு நல்லா கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். நம்ம கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பால் கட்டி இல்லாமல் இருக்கணும், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 minutes ஆகும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இது நல்லா குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் குக் ஆகிருக்கு, இனி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். ஸோ கெட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 liter பால் எடுத்திருக்கேன். இல்லை இந்த அளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இருந்தால் பிரெட் அல்வா நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 pieces மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். அது சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே ஒரு 3 tablespoon நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம திராட்சை முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம பிரெட் க்ரம்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இந்த பவுலில் 1/2 bowl சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே பவுலில் 1 bowl தண்ணி விட்டுருக்கேன். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம நல்லா சுண்டாக காய்ச்சி வச்சின பாலை அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற திராட்சை, முந்திரி, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மேலே ஒரு 2 tablespoon நெய் விட்டுருக்கேன்.
இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பை பாய்.